அவரோட ஆக்டிங் தான் நம்ம வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட். நான்லாம் வந்துட்டு ஓகே இவர் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், நார்மலா ஆக்ட் பண்ணணும், சூப்பரா பண்ணுவாரு, எமோஷன்ஸ் இந்த அக்ரேஷன்லாம் அவருக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா தியேட்டர்ல சீரியஸா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அவரு. ஐயா அதான் ஒரு கேள்வியே வந்துருது நமக்கு. என்னன்னா எதுக்கு இந்த கதாபாத்திரம் இவர் எடுத்து நடிச்சாருன்னு முதல்ல ஒரு கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு நடிகருக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரும் இல்லையா? நம்ம சூரிய கூட எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இவருக்கு இது அடுத்த ஒரு லெவலுக்கு போவோம், இவர் அடுத்த ஒரு பரிமாணத்தில் இவரை பார்க்கலான்னு பார்த்தாக்கா அப்படி தோணலை எனக்கு. இவர் ஏன் காமெடியாவே நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஓகே, மேக்கிங் சூப்பரா இருந்துச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன். நான் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கும் வாய்ஸ் ஓவர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்கல்ல, வெற்றிமாறன் படத்தில் வர மாதிரி. அந்த வாய்ஸ் ஓவரில் ஒவ்வொரு ஹைப்பு கொடுத்துறாங்க. ஆக்சுவலா செல்வராகவனுக்கு பயங்கர ஹைப்பு. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி காட்சி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி எஸ்பின்னு ஒருத்தர் சொல்றாங்க, அவர் தீகார் ஜெயிலே கட்டி ஆண்டவர் அப்படின்றாங்க. ஆனா நம்ம ஜெயிலர் ரஜினிகாந்த் மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவரும் சொம்படிச்சிட்டு இருக்காப்ல. ரெண்டாவது படத்துல யார் ஹீரோன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் செல்வராகவன் ஹீரோ மாதிரி காமிச்சாங்க, அடுத்து ஆர்ஜே பாலாஜி ஹீரோ மாதிரி காமிச்சாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு கருணாசை ஹீரோவா காட்டுறாங்க, அப்புறம் நட்டிய ஹீரோவா காட்டுறாங்க. இதுல யார் தான் ஹீரோன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துருது. எனக்கு என்ன தோணுதுனாக்கா, எதுக்கு இப்படி ஒரு ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு காமெடியனாவே போயிருக்கலாம். அவரு இவ்வளவு சீரியஸா எடுத்து பண்ணாரு. கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப அபத்தமா இருக்கும், ரொம்ப அபத்தமா இருக்கும். அதாவது செல்வராகவன் பெரிய டானு, அந்த டானோட பொசிஷன்ல இவர் வந்து உட்காராருன்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல காமிக்கப்பட்ட அந்த கான்செப்ட், ஒரு நல்லவன் கூட தெரியாதனமா ஜெயிலுக்குள்ள போயிட்டு அவன் எப்படி கெட்டவனா மாறுறான்ற ஒரு கான்செப்டை காமிச்சிருப்பாங்க. அது உண்மை. ஆக்சுவலா அது மட்டும் நான் இது பண்றேன், அதை சுவாரஸ்யமா சூப்பரா காமிச்சிடலாம். ஏன்னா தடம் மாதிரி ஒரு படம் எடுத்து டைரக்டர் இந்த மாதிரி காமிச்சிட்டாருன்ற அந்த ஒரு வருத்தம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம ட்ரைலர் பார்த்தோம்னா நமக்குள்ள நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. விருமாண்டியா இருக்க போதா அந்த படம், வட சென்னையா இருக்க போதா, இல்ல தடமாவே இருக்க போதா, நிறைய இருக்கும். பட் அதெல்லாம் கூட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப லோ லெவல் எடுத்த மாதிரி எடுத்திருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. பட் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. படத்தோட பாசிட்டிவ்னா அந்த கான்செப்ட் சூப்பரா இருந்துச்சு. படத்தோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் வந்து பயங்கரமா, அதாவது சொல்றேன், தடம்லாம் இன்ஸ்பயரா எடுத்துருப்பாரு போல, ஃபுல்லா மகிழ் திருமணி இன்ஸ்பயரா எடுத்துருப்பாரு போல அவரு. ஸோ அந்த அந்த சாயல்ல தெரிஞ்சு சரி இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பாரு அப்படின்னு பார்த்தாக்கா அந்த மாதிரி இல்லைன்றதுதான். ஒரு நல்லவன் தெரியாதனமா உள்ள போய் மாட்டிக்கிட்டான், அவன் வெளியில வரணும்னு நினைக்கிறான்ல, அந்த வெளியில வர்றது அவனை எப்படி சூழ்நிலை எப்படி அவனை ஆக்கிடுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஓகே. பட் அது ஸ்கிரீன் பிளேல எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா காமிச்சாங்கன்னா அது ரொம்ப லேக் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ரெண்டாவது ஆர்ஜே பாலாஜியோட கான்செப்ட் ஒன்னே ஒண்ணுன்னா, ஒரு மைண்ட் ஃபுல்லா இருக்கிறது நான் எப்படியாவது வெளில போய் ஆகணும், எப்படியாவது பெயில் வாங்கிட்டு வெளில போனோன்ற இருந்த ஆர்ஜே பாலாஜி கிளைமேக்ஸ்ல எப்படி ஆயிட்டாருனாக்கா, ஏன்டா குக்கரை கொன்ன, ஏன்டா குக்கரை கொன்ன அப்படின்னு கத்தி வந்து சுத்த ஆரம்பிச்சாரு அவரு. அங்கே நமக்கு லாஜிக் மிஸ்டேக் வருது. அவங்க அம்மாவும் அவர் கட்டிக்க போற பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். காலங்காத்தால வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு வந்து படம் பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்லதை புகுத்தணும் மண்டக்குள்ள. படம் ஃபுல்லா வன்முறை, போதை பழக்கம், கஞ்சா, டம்மு, சரக்கு இது எல்லாத்தையும் புகுத்துறதுனால இந்த படத்தை வன்மையா கண்டிக்கிறேன். இந்த படத்தை பிளாக் பண்ணணும். ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, அது அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஏ சர்டிபிகேட் கொடுக்குறவங்க, பட் குத்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாம ஓரளவுக்கு நார்மலா காட்டணும்ல, ரொம்ப டீப்பா காட்டுறதுனால அது வந்து வேணான்றனால. அவர் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் தலைவா. இந்த மூக்குத்தி அம்மனு, இந்த சிங்கப்பூர் சொல்லணும், அருமையான படம் வருது, செம்ம படம், நான் ரொம்ப விரும்பி பார்த்த படம். அவர் மேல ஃபேன் ஆகலான்ற டைம்ல வந்து இந்த மாதிரி படம் கொடுத்து அவர் பேர் அவரே கெடுத்துன்னு அதான் நான் சொல்லுவேன். மியூசிக்லாம் ஒரு 2 பிஜிஎம் மாதிரி தான் தலைவா வருது. மியூசிக் சொல்ற அவரு செம்ம டிசப்பாயின்மெண்ட். நான் வந்து புதுப்பேட்டை தனுஷ்கே சொல்லி கொடுத்தவரு இன்னும் பயங்கரமா காட்டியிருப்பாரு அவர் ரோல நினைச்சா. பட் அவரு ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டாரு. அவர் மேல எனக்கு ஈர்ப்பு வரல. பாலாஜியை விட அவருக்கு கம்மியா தான் பண்ணிருக்காரு பர்ஃபார்மன்ஸ். பாலாஜி நல்லா பண்ணிருக்காரு. பாலாஜி அது ஒரு சீன் எல்லாமே ரியாலிட்டியா இருக்கு, அவரு சூப்பரா பண்ணிருக்காரு. செல்வராகவன் கிட்ட மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றது. 2-3 கொடுக்கலாம் தெளிவா. அது ஸ்கிரீன் பிளே நல்லா போறதுனால 2-3 அவ்வளவுதான், மற்றபடி ஒர்த்து இல்லை. ஓகே, படம் நல்லா இருக்கு. நிச்சயமா வந்துட்டு தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். சூப்பரா இருக்கு. அவரோட ஆக்டிங் தான் நம்ம வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட். நான்லாம் வந்துட்டு ஓகே இவர் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், நார்மலா ஆக்ட் பண்ணணும், சூப்பரா பண்ணுவாரு, எமோஷன்ஸ் இந்த அக்ரேஷன்லாம் அவருக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா தியேட்டர்ல சீரியஸா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ஆக்டிங். அவரு ஒரு சீனுக்குமே வந்துட்டு இப்படிலாம் அவர் நடிப்பாரா அப்படின்னு யோசிக்கிற வச்சுட்டாரு.
நிச்சயமா செட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஒரு சில இடத்துல எல்லாம் அவர் அழுகுறப்போ நம்மளுக்கே வந்துட்டு என்னடா இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னு நம்மள தோன்ற அளவுக்கு அவரு ஆக்டிங் இருக்கு அவருக்கு. அந்த செல்வராகவனோட கேரக்டர் செல்வா கேரக்டரும் அவருக்கு சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு ஜெயில இத்தனை வருஷம் இருந்து அவன் திருந்துறான் அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும், ஒரு ஆள் எப்படி டெலிவர் பண்றதுன்றது செல்வா சார் சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணி. இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? ஆர்ஜே பாலாஜி வந்து நம்ம வேற மாதிரி பார்த்திருப்போம், செல்வாவை வேற மாதிரி பார்த்திருப்போம். இப்போ ரெண்டு பேரும் சேரும் போது எப்படி? அது ஒரு சில சீன்ஸ் அப்படி வருது. அந்த சீன்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஒரு கிளாஷ் இருக்கும், ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும்னு நினைப்போம். ஆனா படத்துல பாக்குறப்போ டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள நல்லா இருக்கு. அது புதுசா இருக்கு. இப்போ நட்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வில்லனா பண்ணியிருக்கேன். இந்த படத்துல எப்படி இருக்கு? இந்த படத்துல வில்லனா பண்ணல. அவர் வில்லனா இல்ல நார்மல் குட் கேரக்டரா அப்படின்றத நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க வெயிட்